அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளராகவும் அவர் இருக்கிறார். பெரிய ஆயுதங்கள் ஒன்றும் கிடையாது, சாதாரண மண்வெட்டிகளும் அதே போன்ற சில ஆயுதங்களும் கைகளாலும் தான் அவர்கள் ஜனாசாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் என்கிற காட்சிகளை நீங்க இதிலே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ராணுவத்தின் தலைவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக 50க்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொள்வீர்களா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். நியாயமான மனிதநேயமிக்க மக்களுடைய மனதிலே எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இன்றைய தினம் முகமது தைஃப் கொல்லப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். ரஸ்மின் எம்ஐசி அவர்களின் இஸ்ரேல் மற்றும் காசா யுத்தத்தின் இன்றைய புதிய தகவல்கள் சிலோன் சிரி டிவியின் ஊடாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.